தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து நான் ஆம்லா ஜூஸ் தாங்க போடுறேன். அதுக்கு தேவையானது ஒரு 2 ஆம்லா, கொஞ்சோல உப்பு, மின்ட்டு, கொஞ்சோல இஞ்சி, லெமன், ஹனியை ஊற்றி அப்படியே மிக்சியில் நல்லா அடித்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக. எவ்வளோக்கு எவ்வளோ லிக்விடாக குடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்ஸ் லைக் முஜிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நைட்டே ஆசையாக ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணி வச்சா எங்களுக்கு தோசை வேணும், இட்லி வேணும்ட்டாளுங்க பாப்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு ரவை தோசை தான் பண்ணி கொடுத்தேன். ரவை ப்ளஸ் அரிசி மாவுக்கு பதில் ராகி ஃப்ளவர் போட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக. ஸோ கடன்னு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சோல நான் செஞ்சதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட் ஓட்ஸும் ஒரே ஒரு ரவை தோசையும் சுட்டு கொடுத்தேன். காலைல சாப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். மேலே ஒரு அழகாக ஒரு ஃப்ளைட் வளர்ந்துட்டு இருந்துச்சு. என்னதான் எத்தனை வாட்டி நம்ம ஃப்ளைட்ஸில் போயிட்டு வந்தாலும் அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்து அது எப்பயுமே உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு பாப்பா அவங்கள கூட்டிட்டு அவங்களும் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ, பாய்.